என்னடா கிழமை? சனிக்கிழமை. சனியா தனியா போகாதடா. என்னங்க என்னங்க இந்த முறையாவது நீங்க இங்க தங்குவீங்களா? இருப்பாண்டி, இன்னைக்கு தான் ஒரு வேலையை முடிச்சேன். இனி 2 நாளைக்கு இங்கதான் வேலை. ஆமா, ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்றீங்க. இருந்துட்டாலும் ரொம்ப தயா தகன்னு ஆடாத. அதெல்லாம் இருப்பாண்டி. போ போயே குளிச்சுட்டு வா, வந்து பாரு. அப்புறம் எத்தனை நாள் ஆச்சு. ஓடி. அதாவது நாங்க 100 ரூபா கொடுத்து சார், சில்லறையே கொடுக்கல சார். நாங்க டிக்கெட்டை கீழே போட்டோம். எங்க போனாலும் பிரச்சனைடா. இவனை தேடி வந்த ஒவ்வொரு நாளும் நம்ம படுற பாடு இருக்கே. என்னடா இங்க இருக்கியா? பொம்பளை கடிச்சா லூஸ் பிள்ளை. அதுக்கு தாயா கூப்பிடுறீங்க. வாயா. ஆமா நம்ம பொம்பளை வேஷம்ல போட்டுருக்கோம். காசு விட்டு போங்கம்மா. வந்து தர மாட்டோமா? அவசரம் புரியாம காசு விடு, காசு விடு. சார் பாருங்க சார், பொம்பளை பாத்ரூம்ல லேடிஸ் ட்ரெஸ் போட்டுட்டு அமர்க்களம் பண்றத கூப்பிட்டு 2 வெய் வைங்க சார். மார்னிங் சார். என்னையா நடக்குது இங்க? நேத்து பட்ட பகல்ல பப்ளிக்கா தம்பா ஒருத்தனை மர்டர் பண்ணிருக்கான். கேட்டா தேடிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. உங்களால பிடிக்க முடியாத தம்பாவை வேற ஒருத்தன் போட்டிருக்கான். அப்படி போடலன்னா இன்னும் நீங்க தேடிட்டு தான் இருப்பீங்க இல்ல? யாரையா போட்டிருப்பான் அவனை? அந்த அளவுக்கு பெரிய ரவுடி யாரையா அந்த ஏரியால? அதான் சார் விசாரிச்சுட்டு இருக்கோம். என்னையா விசாரிச்சிங்க? ஏப்பா பாரு, விசாரணை பண்ணிட்டு நல்லா விசாரணை பண்ணி கிழிச்சிங்க. சார், தாளவாள்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஐயாவை பார்க்கணுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க. பரவாயில்ல வர சொல்லியா? ஓகே சார். என்னையா தேடுறேன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற இடத்துல கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும். யாரையா பதில் சொல்றது? சார், தாளவாடி இன்ஸ்பெக்டர் மருதாச்சலம் சார். ஓகே, ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், ஏன் ஸ்டேஷன் ஏரியா கண்ட்ரோலில் 2 மர்டர் நடந்திருக்கு. அது விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க மிஸ்டர் மருதாச்சலம்.
ஏற்கனவே நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு தம்பாவை போட்டுட்டான். சார் அப்படியா சார்? Yes. அவன் திருப்பூர்ல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அவனை பிடிக்கணும் சார். அங்க என்னையா சத்தம்? அது ஒண்ணும் இல்லையா, 2 சந்தேக கேஸ் வந்திருக்கு, அதான் ஐயா. வர சொல்லியா? தாளவாடி ரேஞ்சுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தை நீங்க எடுத்துக்கங்க. ஓகே, அதுக்கு உண்டான பெர்மிஷனை நான் தரேன். எந்த ஊரியா நீங்க? ஐயா நான் தாளவாடிங்க. நீ எந்த ஊரியா? ஐயா நான் தாங்கயா தாளவாடிங்கயா. ஐயா நான் முத இருந்த திருப்பூருங்க. ஐயா இவர் முத இருந்த திருப்பூருங்க, ஆனா இப்ப இருக்கிற தாளவாடிங்கயா. டேய் நான் திருப்பூருக்கு தாளவாடிங்க போயிட்டு தானே வருவேன். ஐயா இவர் எங்க வேணாலும் போட்டுங்க, ஆனா இருக்கிற தாளவாடி தாங்கயா. டேய் எனக்கு ரேஷன் கார்டு தாளவாடில இருக்கா திருப்பூர்ல இருக்கா? என்னடா பேசுறீங்க? ரேஷன் கடையில என்ன தாளவாடி? இந்த மாதிரி பேசுறீங்க. ஐயா ஐயா நான் தாளவாடிங்க, இவன் திருப்பூருங்க. ஐயா நான் தாளவாடிங்க, இவரும் தாளவாடி தாங்கயா. சார் இவனுங்க 2 பேர் தான் அவங்க கூட இருந்தவனுங்க. இவனுங்களை உதைச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துரு சார். மாட்டணும்டா மாட்டணும். டேய் உங்க கூட இருந்தானே அவன் எங்கடா? எங்களோட யாருங்க ஐயா? தென ஒருத்தன் வர்றான், தென ஒருத்தன் போறான். அதாவது கந்தசாமி நெட்வொர்க்ல கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க போறாங்க. இதுல யார சொல்றீங்க? எங்களுக்கு என்னங்க? ஐயா கேக்குறாருல பதில் சொல்றா. ஏய் ஒழுங்கா சொல்றீங்களா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? ஐயா நீங்க பெரிய ஆளுங்க, எதுக்கு கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு? எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லிடுறோம். ஐயா அவன் பேரு அதானே அழகுங்க. ஆமா அவனுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு யாரும் கிடையாதுங்க. ஆனா என்ன ஒரு அனாதை மாதிரி தான். அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கரியப்பட்டின்னு ஒரு கிராமம் தாங்க. அழகு ஐயா அழகு அப்படிடா. தாத்தா 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 என்ன ஆச்சு தாத்தா? அழகு அப்பனை அத்தனை விட்டு போன மாதிரி நானும் போயிடுவேன்னுடா. நான் போயிட்டேன்னா நீ எங்காவது டவுன் பக்கம் போய் உழைச்சிக்கையா. பெரிய தியாகி. அவன் பிறந்தது வளர்ந்தது போனது வந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அவனுக்கு உனக்கு என்னடா தொடர்பு? அத சொல்லு. அவனுக்கு எனக்கு என்ன கள்ள தொடர்பா? அவன் என்கிட்ட வேலை பார்த்தேன், அவ்வளவுதான். சரிதானடா? ஆமாங்க. அவனுக்கு நீ முதலாளி. ஓ அதனால அவன் செய்யற செயலுக்கெல்லாம் நீ தான் உடந்த. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேங்க. அது வந்து இருங்க பொறுமையா சொல்லுவேன். யோ இன்சு ஒரு மனுஷன் பாவம் எம்பிட்டு நேரம் பேசிட்டு இருக்காப்ல. பார்த்தா பாமா தெரியல. போய் காப்பி பச்சி ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அண்ணே அதானே சொன்னீங்க? இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு காப்பி டீ வாங்கிட்டு வரேன். ஐயா கண்ட ஆபீசர்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். சம்பளத்தை கொடுங்க. ரொமான்ஸ் பண்ணிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கந்தசாமி நெட்வொர்க் காணாமலே போயிடும். டேய் கந்தசாமி நெட்வொர்க் முன்னேற்றத்துக்கு நீ என்னடா பண்ண? உங்க புத்தி உங்களை விட்டு போகுமா? இந்தாங்க 5 மாசம் கேபிள் பாக்கி வச்சுக்கங்க. லட்சுமி வந்தாச்சு. இங்க பாரு, அவன் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடாத நான் உனக்கு கலக்கி வாங்கி தர்றேன். அண்ணே எனக்கு கலக்கி. நீ சின்ன பையன் கலக்கி சாப்பிட்டா கலங்கிரும். எப்ப பார்த்தாலும் பொம்பளை புள்ள கூடயே போட்டி. வேலையை பார்க்கறது கிடையாது. உன்னை இரு நான் வச்சுக்கிறேன். சார் ஸ்டாண்டு. லூஸ் பையன் அப்படியே போறான். வேலைக்கு ஒரே ஒரு ஆள் தேவையா? கந்தசாமி கேபிள் நெட்வொர்க். ஓ கனெக்ஷன் கொடுக்குற வேலையா? எந்த வேலையா இருந்தா என்ன, உள்ள போய் பார்ப்போம். சார் வாங்க வாங்க வாங்க. வேலைக்கு ஆள் தேவைன்னு போர்டை பார்த்தேன், அதான் வந்தேன். ஓனர் இருக்காரா? ஏன் என்னை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலையா? சாரி சார், சில பேரை பார்த்தா தான் தெரியும், சில பேரை சொன்னாதான் தெரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஆரம்பமே சரியில்லையே. ஓனர் கிட்டே ஓவரா பேசுற. கிளம்பு கிளம்பு. ஓகே சோனா, எப்படி நம்ம இன்டர்வியூ? அண்ணே போர்டு மாட்டி 1 வருஷம் ஆச்சு. உள்ளூர்காரங்க 50 பேத்துக்கு தெரியும் நீங்க சம்பளம் தர மாட்டீங்கன்னு. இவனை பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்கானே. அப்படியே அமைக்கலானே. அவன் ஓவரா பேசுறான்டா. அண்ணே பேசுறவன் தானே கலெக்ஷன் வாங்குவியா? அப்படிங்கறியா? அமுக்கு அவன. ஓகே தலைவா, பேக் தலைவா, வா தலைவா. என்னடா வர்றானா? வரேன். அப்படியே அமைக்குங்க. கூப்பிட்டீங்களா? இல்ல, பாப்பாதான் நல்லவர் மாதிரி தெரியுது, வேலைக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லுச்சு. அதான். சரி, பேர் என்ன? அழகு. வலியுது. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியும். பைக் ஓட்ட தெரியுமா? தெரியும். லைசென்ஸ் இருக்கா? இல்ல. அப்படின்னா நீ அபார்ட்மெண்ட். அண்ணே அது அபார்ட்மெண்ட் இல்லனே, அப்பாயின்மெண்ட். எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க பேசாம இருங்க. முத வேலைய பாருங்க. சம்பளம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய், கூட தங்க வச்சுக்க. தம்பிக்கு எல்லா வேலையும் கரெக்டா கத்து கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 24 மணி நேரம் சேவைங்கிறது ஒரு வீட்டுல போய் டிவி கனெக்ஷன் கொடுக்கறது மட்டும்தான். வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது. என்ன அத சொல்றது யாருன்னு பாரு. என்ன முணங்குற? பேசாம இல்ல பொறிச்சிருவேன். போய் தம்பிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம். எனக்கு ஆபீஸ் விஷயமா சோனா கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஆளுக்கு ஒரு கலக்கி சாப்பிட்டு புதுப்பட சீடி கொன்றுவேன். டேய் பூச்சி, டேய் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. சரியா தெரியுதான்னு மாமிட்ட கேட்டு வா போ. டேய் கனெக்ஷன் கொடுத்தாச்சுடா. கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். காலையிலே என்னடா உனக்கு தூக்கம்? டேய் எந்திரா, அண்ணனுக்கு தெரிஞ்சா கோச்சுக்கு வர்றா. எந்திரா. நொன்ன வந்தானே கோச்சுக்கு போறாரு. அவன் அந்த சோனா பிள்ளைக்கு சொரிஞ்சுரைக்கே நேரம் பார்த்தாது. இங்க வந்து கிழிச்சிட போறானுக்கு. போடாங்கிட்டு அண்ணன் நொன்னன். டேய் நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காரா. வாடா போலாம். ஏய் மூர்ரா, நான் வந்து 10 வருஷமாச்சு. இன்ன வரைக்கும் இந்த பழைய பீத்த துணியை தவிர ஒத்த துணி கூட வாங்கின கிடையாது. அவன் முதல்ல 3 வேளை சோறு உருப்படியா போறான் பாரு. பேசாம உட்கார்றா. சோறு நின்று ஞாபகம் வருது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல? ஆமா. சரி வா கோயிலுக்கு போலாம் வா. இல்ல போச்சு, எனக்கு பழக்கம் இல்ல. நீ போயிட்டு வா போ. டேய் நான் உன்னை சரக்கடிக்க வாடா கூப்பிட்டேன். கோயிலுக்கு தானே கூப்பிட்டேன். காரா, அந்த கோயிலில் புளியோதரை தின்னேன்னு வச்சுக்க, ஐயருக்கு முன்னாடி ஆளா தினம் பண்ணி தான் கோயிலில் நிற்பேன். அவ்வளோ நல்ல வாடா இருக்கும். புளியோதரையோட பிள்ளைங்க அங்கே சூப்பராக இருக்கும்டா. வாடா வாடா. சரி சரி வா. ஏய் சந்துரு ஃபேஸ்புக்ல ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காண்டி. அப்படியா? அக்செப்ட் பண்ணவா வேண்டாமா? ஏய் அதெல்லாம் வேணாம். ப்ரொஃபைல் பார்த்தேன், ரொம்ப மோசமா இருக்கு. நான் வந்துட்டேன் டி செல்லம். வா, எப்படியாவது பார்த்து பேசிடணும். கையுவ படைச்சா எங்கிட்ட கொடுத்தா, அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். எப்படி நம்ம என்ட்ரி? அழகு போடுறா நங்குரத்தை. டேய் மச்சி, வந்துட்டேன்டா. உனக்காக தான் வந்திருக்கேன் பாருடா. டேய் மச்சி, அங்க வேண்டாமா? இங்க வந்துட்டேன்டா. சிக்னல் கிடைக்கலையா? இங்க பாருடா. பார்த்தும் பார்க்காத மாதிரியே போற. இப்ப சிக்னல் கிடைச்சதா? சொன்னா கேளுடி. வேணாண்டி. ஏய் ஐயோ, அதிகமா வாசிச்சிட்டோமோ? ஏய் என்ன ஃபாலோ பண்றியா? ஐயோ இல்லைங்க, நான் ஃப்ரெண்ட் கிட்ட தாங்க பேசியிருந்தேன். ஏய் போய் சொல்லாத. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னொரு தடவை என் பின்னாடி வந்த மவனை தொலைச்சிருவேன். வாடி போலாம். வாடி. வா. யாரடி அவன்? அவனா கேபிள் டிவில வேலை செய்றானே. ஓஹோ, அதான் உனக்கு கனெக்ஷன் கொடுக்க பார்க்கறானா? ஏய் அழகு இருந்தாலும் விடாதடா. ஃபாலோ பண்ணு. நிஜமா தாண்டி சொல்றேன். இப்பெல்லாம் அவன் என்ன ஃபாலோ பண்றதே இல்ல. அட நம்படி. மறைக்காம சொல்லடி. கேக்குறல்ல, இப்பெல்லாம் வீட்ல கனெக்ஷன் நல்லா தெரியுது போல இருக்கு. தெரியுது. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாடா? என்னங்க போட வாடாங்கறீங்க? ஆமாண்டா, அப்படிதான்டா சொல்லுவேன். பொறுக்கி. என்னது? நான் பொறுக்கியா? நேத்து தானே சொன்னேன், என் பின்னாடி வராதன்னு. மீறி வந்தா அப்படிதான் சொல்லுவேன். அப்படின்னா பரவாயில்லைங்க, நீங்க வாடா போடானே சொல்லுங்க. ஆஹா, நாச்சிப்ப வராரே. ஏய் உங்க அப்பா பாடி போலாம்.
கோத்துட்டாளா? நீ கட்டி பேசுறான். எஸ்கேப் ஆயிடு. நீ தான் புதுசா வந்த பையனா? ஆமா சார். வீட்டில் சேனல்லாம் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. வந்து என்னன்னு பாரு. நான் வந்து பார்க்குறேன் சார்.